இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிதியோன் என்கிற நபருக்கு சொல்லப்பட்டது. அவர் என்ன காலகட்டத்தில் வாழ்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதியின் காலகட்டங்களில் அந்த இஸ்ரேல் மக்கள் வாழும்போது மீதியானவர்கள் கையில் 7 வருட காலம் தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அது ஏன் அவர் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, அவங்க செய்த அந்த பாவங்களாலேயும் அவங்க தேவனை விட்டு விலகினதுனாலையும் 7 வருடம் அவங்கள மீதியானவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார், எதிரிங்க கையில் ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் மக்கள் திருந்தி தேவனிடம் முறைகேடும் போது அவங்களை தேவன் திரும்ப சந்திக்கிறார். அதே போல தான் நம் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் போது, தேவனை விட்டு விலகும் போது நம்மளை சிட்சிக்கிற தேவன் நம்மை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு அந்த கிதியோன் என்ப ஒரு மனிதன் என்ன பண்ணுனா அப்படின்னா, அந்த ஒரு கட்டு கோதுமையை ஒளிந்து நின்று அதை போரடித்து கொண்டிருந்தார் அந்த கிதியோன். அப்படி ஏன் அவர் ஒளிந்து நின்றார்னு, ஏன்னா அதையும் அந்த மீதியானவர் பிடுங்கி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பயந்து திராட்சை ஆலையில் கொண்டு போய் அதை போர் அடிக்கிறார். அப்படி போர் அடிக்கிற அந்த மனிதனை பார்த்து ஒரு கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வராரு. அந்த கிதியோனை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படிங்கிறார். இப்போ நம்மளை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லையே, நான் பராக்கிரமசாலி எல்லாம் இல்லை, நான் ஒரு எளிய மனிதன், நானே என்னுடைய எதிரிகளுக்கு பயந்து வாழ்பவன், மற்ற மனிதர்களுக்கு பயந்து வாழ்பவன், என்னுடைய சூழ்நிலை, கடன்களுக்கு, வியாதிகளுக்கு பயந்து வாழ்பவன். இந்த ஊரிலே, இந்த தேசத்திலே என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறிதான குடும்பம், அந்த சிறிதான குடும்பத்திலேயும் நான் ரொம்ப சிறிதானவன் என்கிற பதிலை நாம் சொல்லுவோம் இல்லையா? இதே பதிலை தான் கிதியோன்னு சொன்னார். ஆனால் இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். ஏன் இப்படி சொன்னார்? உண்மையிலே அவர் பராக்கிரமசாலியானா? அவர் பராக்கிரமசாலி இல்லை. தேவன் நாம் காண முடியாததை காண்கிறார். அப்படின்னா தேவன் நாம் என்னவாக ஆக முடியும், என்னவா ஆக போகிறோங்கிறத முன்கூட்டியே பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதே கிதியோன் பராக்கிரமசாலியாக மாற்றப்பட போகிறார், தேவனால் மாற்றப்பட போகிறார். அதை முன்கூட்டியே பார்த்து தேவன் சொல்கிறார், பராக்கிரமசாலியே நீதான் அந்த மீதியானவரை 7 வருடம் ஜெயிக்க முடியாத அந்த திரளான எண்ணிக்கைக்கு அடங்காத மீதியானவர்களை தோற்கடிக்க போகிறாய் என்பதை அவர் முன்கூட்டியே பார்த்து சொல்கிறார். இன்னைக்கு கூட நாம் வருங்காலத்தில் நாம் நினைக்கலாம் இப்படிலாம் ஆகுவோமா அப்படின்னு, இந்த சுகவீனத்திலிருந்து நம்ம இப்படியே இருப்போமா, நாம் பலனடைய போகிறோம், நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. அதை முன்கூட்டியே பார்த்த தேவன், பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஆம், தேவன் நம்மோடே இருக்கிறார். இப்போ அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அந்த கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, நீ இருக்கிற பலத்தோடே போ அப்படிங்கிறார். அவங்களோட எண்ணிக்கை, இந்த மீதியானவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,35,000. ஆனால் கிதியோனுக்கு தேவன் அனுமதித்த அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 40,000 பேர் வந்தாலும், அவரோட போர் செய்ய வந்தாலும் 300 பேரை மட்டும்தான் அவர் அனுமதித்தார் தேவன். அந்த 300 என்கிற பலத்தோடே நீ போ, அந்த இருக்கிற பலத்தோடே நீ போ அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புகிறார். இன்னைக்கு கூட தேவன் நம்மளோட இருந்தால், இந்த வருடத்திற்குள் நாம் இருக்கிற பலத்தோடே போகும்போது வெற்றி நிச்சயம். நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன வார்த்தையை சொன்னார்? மத்திய 28:20, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன். மத்திய 28:20. தேவன் சகல நாட்களிலும் நாம் உயிரோடு இருக்கும், நம்மளோட கடைசி நாள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு, இந்த உலகத்தோட கடைசி நாளில் கூட, கடைசி நாள் வரைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கிறார்.
அன்னைக்கு அந்த 300 பேரை கொண்டு தேவன் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த கிதியோனுக்கு வெற்றியை தந்தார். நமக்கும் இருக்கிற பலத்தோடைய அந்த வெற்றியை அவர் தருவார். அன்னைக்கு அவர் அந்த கிதியோன் என்ன பண்ணினாரு அப்படின்னா, அந்த அந்த தேவனுக்கு தாம் தேவன் என்னை சந்தித்தார் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு தொழுது கொண்டார். அதற்கு யெகோவா ஷாலோம் என்ற பெயர் வந்தது. என்ற பெயரை வைத்தார். அது நியாயாதிபதிகள் 6:24 இருக்கிறது. அந்த யெகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதானத்தின் தேவன் என்று பொருள். இன்னைக்கும் அதே சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எபிரேயர் 13:20 சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:9 சொல்லப்படுகிறது. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆம், இன்னைக்கு இந்த வருடத்தில் 2025 இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உரைக்கிறது என்னவென்றால், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் ஆவியானவர் உரைக்கிற வசனம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். இப்போ சமாதானத்தை அந்த தேவனே நம்மளோட இருக்கும்போது நாம் அந்த கிதியோன் அன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டான்னா, அன்னைக்கு கிதியோன் அந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டு சண்டை போடலை. அவர் வார்த்தையை தான் சொல்லி அந்த 300 பேரும் அந்த சண்டை போடாமல் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொன்னதுனால அந்த எதிரிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அவங்க அழிந்து போனாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்போது கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாக இருக்கிறது. நாம் கூட ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எபேசியர் 6:17 ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாமும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 2:8-9 அன்னைக்கு மனிதன் எப்பொழுதும் ஒரு பட்டயத்தை நோக்கி செல்கிறான். தன் வெற்றியை பெற பட்டயத்தை நோக்கி செல்கிறான். அன்னைக்கு 1 சாமுவேல் 21:8-9 கூட தாவீது சவுலால் துரத்தப்படும் போது தேவாலயத்துக்குள்ளே போய் என்ன கேட்குறான்னா, எனக்கு ஏதாவது ஒரு ஈட்டியாவது இருக்கா, அந்த ஆசாரியை பார்த்து ஒரு பட்டயமாவது இருக்கா, இங்கே ஏதாவது இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆசாரியன் என்ன சொல்கிறாரு, நீ ஜெயித்தீரே, தேவன் உன்னை ஜெயிக்க வைத்தாரே, அந்த கோலியாத்தை நீ வென்று கோலியாத்தோட பட்டயம் இருக்கணும்னா தாவீது சொல்கிறாரு, அந்த பட்டயத்தை தவிர ஒரு நிகர் அல்ல, அதே எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. அதே போல் கடந்த நாட்களில் கூட எவ்வளவோ கஷ்டங்கள், 2024 நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சிறுமைகள் வந்திருந்தாலும் அதிலேருந்து காப்பாற்றின தேவனை நம்ம நினைக்கணும். அந்த வெற்றியின் பட்டயம் அது எது, அந்த வெற்றியெல்லாம் எது கொடுத்து, நம்மளுடைய ஜபங்கள் கொடுத்துச்சு, தேவனுடைய வார்த்தை கொடுத்துச்சு. அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இந்த 2025 கர்த்தருடைய பட்டயம் நம்மளுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயம் என்று நீங்கள் இந்த ஆண்டுக்குள்ள நுழைந்திருக்கிற நீங்கள் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்பது சொல்வது போல நமக்கு இருக்கிற பலம் போதும். அந்த பலத்தோடு தேவன் உங்களோடே இருக்கிறார், தேவன் நம்மோடே இருக்கிறார். நம்மளுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் நம்மளுடைய பட்டயம் என்று இந்த ஆண்டுக்குள்ள நுழைந்து பல வெற்றிகளையும் பல ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே கேட்ட உங்களையும் திருவசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.